வணக்கம். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்துடலாமா? நாங்க வந்து மேங்கோ ஃபெஸ்டிவலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வீக் ஃபுல்லா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். வீக்கெண்ட் ஆனா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சுன்னா, அன்னைக்குன்னு பார்த்து அவருக்கு சைட் வந்துருச்சு. நீங்க ரெடி ஆயி மெட்ரோல போயிருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சைட்லேருந்து ரிட்டர்ன் வந்ததும் உங்கள வந்து கார் எடுத்துட்டு வந்து பிக் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு நடுவுல என் பசங்க, "சரி ஓகே மெட்ரோல போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிட்டாங்க. நாங்க 4 மணிக்கு ஃபெஸ்டிவல். 4:30 மணி ஆயிடுச்சு. பசங்கள கெளப்பி ரெடி ஆகறதுக்கு. அதுக்குள்ள அவரே வந்துட்டாரு. "சரி வாங்க எல்லாரும் கார்ல போயிரலாம்." அப்படின்னு சொல்லி எடுத்து கார்ல எல்லாரையும் போட்டு கெளம்பிட்டோம். என்ன ஆச்சுன்னா, பின்னாடி சீட்ல உட்காரலான்னு சொல்லி அத வந்து ஓப்பன் பண்ணி ஏறுனோம். நான் வந்து ஒரு பேக்க மிஸ் பண்ணி திரும்ப மேலே வந்து கீழே வந்தேன்னா, என் பையன் அதுதான் ஸ்டார்ட்டிங்கில பின்னாடி உட்காரேன்னு சொன்னேன். என் கூட உட்காரேன்னு சொல்லிட்டு, "நீ வந்து அப்புறம் வந்து ஃப்ரண்ட்ல உட்காந்துட்ட" அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை. அதுக்கு தான் ஸ்டார்ட்டிங்கில வீடியோல 2 பேருமே உர்ருன்னு மூஞ்சி வச்சிருக்காங்க. அப்புறம் எப்படியோ ஒரு எப்படி கன்வின்ஸ் பண்ணி மேங்கோ ஃபெஸ்டிவலுக்கு போனோம். அங்கே போனால் ஃபேமிலிஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஃபுல்லா சரி கூட்டம். எல்லாமே இருக்குது. மேங்கோ, ஃப்ரெஷ்ஷான மாம்பழம் ஃபுல்லா இருந்தது. எல்லாம் கத்தார் ஃபுல்லா இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸும் அங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க. அண்ட் கேக்கு, மேங்கோ புட்டிங்கு, இந்த மாதிரி எல்லாமே மேங்கோவில் பண்ண ஐட்டம்ஸு. ஜூஸுங்க, ஐஸ்கிரீம்ஸ், அங்கே ஐஸ்கிரீம் செல் பண்ணிகிட்ருந்தாங்க. எல்லாரும் வாங்கி சாப்பிட்றத பார்த்துட்டு பசங்களும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் லாஸ்ட்டில் போகும்போது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னார். இதுங்க வந்து கேட்குமா, குட்டி பசங்க இல்லையா, எப்பா வாங்கி கொடுத்துருப்பா அவங்களுக்கு, ஏன்பா லாஸ்ட்லங்கிற. இந்த கூட்டத்தில் எப்படி இருந்தாலும் நம்ம திரும்பி போகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் டு 40 மினிட்ஸ் ஆகிடும். நம்ம திரும்பி போகிற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. சின்ன பசங்க வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணதும் அவரும் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் நின்று சாப்பிட்டுட்டு, அப்புறம் மேங்கோ அங்கங்கே வந்து டெஸ்டிங்க்கு வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஒரு ஒரு பீஸ். அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டு, எங்களுக்கு டேஸ்ட் பிடிச்ச இடத்துல நாங்களும் வந்து கொஞ்சம் மேங்கோ வாங்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன மேங்கோ கேக் ஒன்று வாங்கிட்டு சரின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸ்டார்டிங்கில் போகும்போதே வந்து என் பசங்க வந்து நாங்கள் வந்து கேமல் ஏரியாவில் விளையாடணும், கொஞ்ச நேரம் பார்க்கணும் கேமல்ஸை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைப்பா லாஸ்ட்டில் பார்க்கலாம், ரிட்டர்ன் போகும்போது. இப்போ ஏன்னா 4 மணி வெயில் செம்மையாக இருக்குது. 4:30 தான் வீட்டிலேருந்து கிளம்புனது. ஆனாலும் 5 மணிக்கு அங்கே போயிட்டோம். வெயில் குறையவே இல்லைப்பா இன்னும். கொஞ்சம் நம்ம உள்ளே போய் மேங்கோ ஃபெஸ்டிவலில் வந்து அங்கே வந்து ஏசிலாம் இருக்கும். அங்கே உள்ளே பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வரும்போதுக்கு வெயில் குறையும், அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு கன்வின்ஸ் ஆகி உள்ளே வந்துட்டாங்க. திரும்ப வந்த பிறகு அதை வந்து யார் மறந்தாலும் சரி, என் பசங்க மறக்கவே மாட்டாங்க. இந்த சின்ன பசங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பி வந்த பிறகு ஒரு 5, 10 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம்னு பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த கேமல்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. இது வரைக்கும் நானும் வந்து சூக்குக்கு வந்ததில்ல, கேமல் ஏரியாலாம் பார்த்ததில்ல. அப்படியே அவங்களோட சேர்ந்து நானும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் மேங்கோ ஃபெஸ்டிவல் செம்மையாக இருந்தது. என்ன வீக்கெண்டுன்றதுனால ஃபுல் கூட்டம். ஆனாலும் ஊருக்கு போயிடுவோம் இன்னும் ஒரு 10, 15 நாளில். ஸோ நமக்கு மறுபடியும் வர டைம் இருக்காது. நமக்கு அந்த பர்ச்சேஸு, அதுங்களை பேக் பண்ணுறது அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இப்போவே போயிட்டு வந்துடலாம் இந்த வீக்கெண்டே. நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் ஃபுல் ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி, வீக்கெண்ட் வந்து கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டே போனோம். ஆனால் அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபுல்லாக வந்து வீடியோவே எடுக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து கவர் பண்ண முடிஞ்சது. மொத்தமாக கவர் பண்ணி வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். அந்த ஃபெஸ்டிவல் ஃபுல்லாக அந்த எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க இல்லையா, மேங்கோ ஃபெஸ்ட்டு எக்ஸிபிஷனு, அது ஃபுல்லாக வந்து இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். எல்லாமே இந்தியன் மேங்கோஸ் தான். இது வந்து 3rd இந்தியன் மேங்கோ எக்ஸிபிஷன்னு போட்டிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து இந்தியன் மேங்கோஸ் தான். எல்லா வெரைட்டியும் இருந்தது. பார்க்க மட்டுமே இல்லை, டேஸ்ட்டும் வந்து நிறைய மேங்கோஸ் வந்து நல்லா இருந்தது. எல்லா வெரைட்டிஸும் இருந்தது. மோஸ்ட்லி இந்தியாவில் கிடைக்கிற எல்லா வெரைட்டிஸும், குட்டி குட்டி மேங்கோஸ்லேருந்து நல்லா பெரிய பெரிய மேங்கோஸ் வரைக்கும் எல்லாமே இருந்தது. அண்ட் நாங்கள் ஷாப்ஸில் ஃபுல்லாக வந்து செல் தான், எல்லாமே செல்லிங் தான். புட்டிங்கு, கேக்ஸு,
அப்புறம் வந்து ஸ்வீட்ஸு, மேங்கோவில் என்னெல்லாம் ஐட்டம் பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணி டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. பார்க்கவும் நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக வந்து கேக்குங்க பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து வந்து இது சூப்பரா இருக்கு, அது சூப்பரா இருக்குன்னு ஒரு கடையில பார்த்தா அப்படியே மேங்கோ ஷேப்பில் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த கேக்கு போய் கேட்டா ரூ. 50ன்னு சொன்னாங்க. என்னடாப்பா இத்துணூண்டு இருக்கு. ஒரு குட்டி மேங்கோ சைஸ்க்கு ஒரு கேக்க பண்ணிட்டு ரூ. 50 அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. சூப்பரா வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த அச்சசல் மேங்கோ மாரியே இருந்தது. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் நெறைய வீடியோ அப்டேட்ஸ்க்காக கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.